Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ எபிசோடு ஓப்பனிங்கில் எல்லோரும் நம்ம ஹீரோக்கு அப்ரிஷியேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, நீ நல்லா பண்ணியிருக்கன்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபின், அதாவது பின் பின் அவர் வந்திருப்பார். அவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்ததுக்கடுத்து அவர் என்ன பேசுகிறாரு அதுதான் இந்த சாப்டரில் ஆரம்பிக்குது. ஸோ பின் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்ல வேலை பார்த்துருக்க ஹெல்மெட், நீ எங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்னது என்ட்ரன்ஸு எக்ஸாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றினதுக்கு அடுத்து நீங்கள் எங்கள் கூடயே வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அது ஒரு மெமரி இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அதனால் உங்களை அப்படியே விடாமல் உங்களை வந்து எங்கள் டீமுக்கு சேர்க்கலான்னு ஒரு ஐடியாவை தான் இதை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு பின் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக இந்த மாதிரி மிஷினரி குரூப்ஸ் வந்து சும்மா எல்லாத்தையும் சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அதனால தான் எல்லோரும் வந்து உன்னைய தூரத்துலேருந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து ஹீரோட்ட சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான். ஓ, அதனால தான் வந்து டானியாவும் ஃபின்னும் மட்டும்தான் என்னை அப்ரோச் பண்ணாங்க, மற்றவங்களாம் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு காரணம் இதுதானா? சரி, நல்லா நானும் அமைதியாக தான் இருந்திருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பின்ட்ட. போக நீ எந்த ட்ரபிளிங் காசஸ் பண்ணல, அதே மாதிரி நீ ஒன்று இந்த மற்ற மாதிரி ஒரு பொறுக்கி பையனும் இல்லை, ஏன்னா வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட நீ எந்த வேலையும் பண்ணாதனால அந்த காரணத்துக்காகவும், அது போக மற்ற எல்லாரும் உன்னைய பார்த்து உன்னை அனலைஸ் பண்ண காரணத்துக்காகவும், எல்லாரும் இதை பற்றி அக்ரி பண்ண காரணத்துக்காகவும் உனக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷர்ட்லேருந்து ஒரு ரோல் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த இது வச்சுக்கோ, இதுதான் ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குன்னா ரேங்க் 4 மெஷினரின்னு இருக்குது. இது வந்து உனக்கு ஒரு டெம்பரவரி ஐடி தான். அது போக கொஞ்ச நேரம் கழித்து நீ எங்களோட மெஷினரி கில்ல ஒரு அஃபிஷியல் மெம்பராக மாறிடுவ அப்படின்னு இந்த ஃபின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அப்போது ஃபின் வந்து அப்போ பின் வந்து ஹெல்மெட்டுக்கு மேலே கையை போட்டு வச்சுட்டு, எல்லோரும் கேளுங்க, இப்போலேருந்து நம்ம ஹெல்மெட் வந்து நம்மளோட ஒரு காம்ரேட், எல்லோரும் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள்ரா தம்பி, வாழ்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து அவங்களோட இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கார்ல, இவன் தான், என் பேர் தான்டா பிரியான், நான் வந்து ரேங்க் 3ல் சில்வர் மெடல் மெஷினரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேருந்து ஒருத்தர் வராருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா நானும் அதே ரேங்க்கில் தான் இருக்கேன், என் பேர் வந்து லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பிளாண்ட் ஹேர் வந்து, என் பேர் மாரஸ், நான் வந்து ரேங்க் 3 சில்வரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒத்தக்க நடிச்சிட்டு வரால, அவன் என்ன சொல்கிறான்னு, அம்மா நம்ம இதெல்லாம் சொல்லி தான் வேணுமா, எல்லோரும் இங்கே இருக்கிற ரேங்க்கு வந்து 3 தானே, அது போக எதுக்கு ரேங்க்கெல்லாம் சொல்லணும், அதுவும் அந்த ஃபின்னு மட்டும்தான் ரேங்க் 3 கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என் பெருசியான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஃபின் வந்து நான் தான் சரி நான் தான் வந்து அந்த ரேங்க் 4 பிரான்ச்சு, ஓகேவா, மற்ற எல்லாம் ரேங்க் 3ல் தான் இருக்காங்க, சரி அதுக்கெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க, என் பேர் தான் ஃபின்னு அப்போ நம்ம ஃபின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். காம்ரேடா டைரன் என்ன சொன்னாங்கன்னா, ஹியூமனை வந்து ரொம்ப நம்பக்கூடாதுன்னு சொன்னான், ஆனால் இது ஓகேவா இருக்குமா அப்படின்னு ஹீரோக்கு எக்கச்சக்கமான குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஹீரோ வந்து ஃபின்னை பார்த்து திரும்பி, எனக்கு ஒன்று சொல்லணும், ஆமாம் இந்த மெஷினரி கில்ல இந்த மெஷினரி கிராஃப்ட்ஸில் நான் எத்தனை நாள் இருக்கலாம், அது போக எனக்கு மெமரிஸ் வந்துச்சுன்னா நான் இந்த இடத்த விட்டு போகலாம்ல அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது அப்போ ஃபின் என்னன்னா, அதாவது இந்த மெஷினரி கிராஃப்ட்ஸை விட்டு நீ எப்போ வேணால் போகலாம், அது உன் இஷ்டம், ஆனால் இப்போதைக்கு நீ எங்கள் கூட இருக்கிறதுக்காக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா இப்போதைக்கு உன் மெமரி கரெக்டாக இல்லைல்ல, அதனால சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஃபின் வந்து ஹீரோவோட தோல் மட்டில் கை வைக்கப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஓகே இது நல்லதாக போச்சு, ஏன்னா சும்மா நான் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் எனக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் முக்கியமாக இங்கே இருக்கிற காரணத்தினால நான் பிறந்த இடத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு சில விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, முக்கியமாக இந்த காம்ரேட்ஸுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் வேகமாக வந்து ஒரு டேபிளை தட்டுறாங்க. நான் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னல, இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மிஷன். ஆல்ரெடி உங்கள் இதில் வந்து ரேங்க் 4 ஒருத்தர் இருக்கா மிஷினரி குரூப்பில், அது போக இன்னொன்று வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன படிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பின் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மைல்ஸ், இந்த பையனும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பான், அது போக நாங்கள் ரொம்ப நாளாக ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், விட்டுட்டும் போக முடியாது அப்படின்னு வந்து ஃபின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று, சரி இதுக்கெல்லாம் நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறியா, இவங்களுக்கு என்ன ஆனாலும் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லு. ஏன்னா நீ இந்த பேஸ் மிஷினரி கிராஃப்ட்ஸில் இருக்கிறனால இந்த தடவை நான் அலோவ் பண்ணுறேன், அடுத்தலாம் இப்படி வந்து புது ஆளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காது, உன் மேலே நம்பிக்கையோட தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த மைல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அங்கே இருக்க பின் வந்து ரொம்ப நன்றி மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு 2 பேருக்கு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. சரி அதெல்லாம் மறந்துப்போ, அவன் ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் வந்து சேர்க்குறேன்னு, அது என்கிட்ட அட்வான்ஸாக சொல்லலாம்ல, அது போக அவனுக்கு பாரு என்னால் முழுசாலாம் பே பண்ண முடியாது, அப்போ ரேங்க் 4னால 3ல் ஒரு பகுதி தான் நான் அவனுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படின்னு அங்கே இருக்க மைல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு இன்னொன்று விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த டர்க்கியும் மெஷினரி கிராப்ஸை பற்றி, ஏன்னா அவங்களும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபின் வந்து எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்போ நான் வந்து நாளை காலையில் 7 மணிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, அப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு வந்து மயில் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் அவர் கதவு சாத்திட்டு போகும்போது இந்த டானியா வந்து நல்ல வேலை எல்லாம் நல்லதாக போச்சு என்னன்னா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எல்லாம் நல்லதாக தான் போச்சு, அவர் அக்ரி பண்ண மாட்டார் நினச்சா நான் அக்ரி பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஹீரோவை வந்து அதாவது லெவல் கம்மியாக இருக்கிறவங்கள வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க. பட் வந்து எப்படி அக்ரி பண்ண காரணத்தினால நம்ம ஹீரோவும் இந்த குரூப்போட கிளம்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்போ வந்து அங்கே இருக்க டானி வந்து ஹெல்மெட்டு உடம்பு நல்லா இருக்கா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்போ நான் இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அக்ரி பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து பெரிய விஷயம் நடக்கும் போது, அதனால் எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. அது போக இந்த ரேங்க் 4 ரேங்க் 3 அப்பெல்லாம் பார்த்தலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா வந்து என்ன நடந்தாலும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஃபின் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கத்தில் டானி வந்து ஆமாம் அது போக இங்கே மொத்தம் ரேங்க் 3 பர்சன்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், அது முக்கியமாக வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து டானியா வந்து எல்லாத்துக்கும் வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபின்னுக்கு தான், ஃபின்னு வந்து ஆல்ரெடி வந்து லெவல் 4ல் இருக்கான், அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பவர் இல்லைன்னு, அதனால் அவன் உடம்புலாம் நடுங்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக ஓகே நீ என்ன சொல்கிறீங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அது போக இன்றைக்கி நல்லா தூங்கி எந்திரிங்க, நாளைக்கு நல்லா பெரிய வேட்டை இருக்குது அப்படின்னு டானியை சொல்லிட்டு இருக்காங்க. அது போக ஹெல்மெட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோ யாரை கூப்பிட்றதுன்னு பார்த்தா பாப்பா அங்கே இருக்க அப்போ மாருசும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நம்மளுக்கு அவ்வளோ குட் ரெப்புடேஷன்லாம் இல்லை, கொஞ்சம் பார்த்து இருந்து கூட ஈரப்பையா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செட் பின் கடைசி என்ன சொல்கிறாங்க, சரி அப்போ எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ரெடி ஆகிட்டு தூங்க போகிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஒன்றுமே புரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியாக அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வரான், ஐ மீன் அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வரும்போது அவன் அப்போ அங்கே வரும்போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், இவ்வளோ காலையில் நடந்ததை நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் என்னால் வந்து ஒழுங்காக பண்ண முடியல, ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஒரு கையில் மட்டும் அந்த விஷ் எனர்ஜி லைட்டாக வருது. என்னதான் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலைனாலும் அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது, நான் இப்படி இருக்கக்கூடாது. போக இங்கே அது போக இந்த சண்டேல நான் எக்கச்சக்கமான ஓப்பனிங் வேறு கொடுத்துருக்கேன். அது இன்னொன்று என்னென்னா அதுலேயும் முக்கியமாக நான் வந்து டானியாவை வந்து என்னால் வந்து அட்டாக்கும் பண்ண முடியல, என்னோட கரண்ட் செல்ஃப் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த விஸ்ஸிங் யூஸ் பண்ண முடியல, பட் வந்து அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது, வந்து என்னோடய பாடியை வந்து நல்ல ஷேப்பு கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ வந்து அவனோட ஸ்வாடை வெளியே எடுத்து அப்படியே ஒரு ஸ்விங் பண்ணுறான். அதாவது காற்றை கிழிக்கிற அளவு அசைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போலேருந்து நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி ட்ரைனிங் ஆரம்பித்தனோ அதே மாதிரி ட்ரைனிங் ஆரம்பித்து 0லேருந்து திரும்பியும் நான் வந்து என்னோடய ப்ரைமுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்டில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி வரப்போகிறேன். சரி முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லோரும் வந்து ஒழுங்காக ஜாக்கிரதையாக வரணும், நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல காசு கிடைக்கும், ஸோ எல்லோரும் சேஃபாக மட்டும் வாங்க அப்படின்னு வந்து அங்கே இருக்க ஃபின் வந்து சொல்லிட்டு இருக்கோம். மற்ற எல்லோரும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோஸ் எல்லோரும் வந்து வேட்டையாட கிளம்பிட்டாங்க, ஐ மீன் அவங்க வந்து பாதுகாப்பு போகிறாங்க, இருந்தாலும் இடையில யார் வந்தானோ அவங்கள வேட்டையாடி தானே ஆகணும். அப்போ அங்கே இருக்க டானியா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்னதான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற காசு கிடைக்கும் அப்படின்னு டானியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஃபின் வந்து என்ன சொல்கிறேன்னா
காலைல என்ன தூப்பு கொடுத்தாங்கன்னு தெரியலையே, வயிறு வலிக்குதே அப்படின்னு வந்து நம்ம ஃபின் வந்து நடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். வீக்லிங்கு நீ நல்லா தானே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனை சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபின் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து, அதாவது நான் தான் டாப்பு, நீ புதுசாக வந்தால் நீ எனக்கு கீழே தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவன் என்னை வந்து என்னை கீழே வச்சு பார்த்துட்டு இருக்கான், இல்லைன்னு பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிட்டு என்னை நானே பார்த்துக்க முடியும், நீ பயப்பட வேணாம் அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து அங்கே இருக்க ஃபின் வந்து பரவாயில்ல பயப்படுறா நடிக்காத, அது போக உனக்கு ஏதாச்சும் பயம் இருக்குன்னா அண்ணன்கிட்ட வா, அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அதனால் நீ எப்பயுமே வந்து பயப்படவே கூடாது சரியா அப்படின்னு வந்து நம்ம ஃபின் வந்து ஹீரோக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் என்னத்தை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபின்னு என்ன வாக்கி சொல்கிறான், சரி எதா இருந்தாலும் வா அப்படின்னு வந்து ஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் அந்த குட்ஸ் கிட்ட வந்ததுக்கு அடுத்து அதுக்குள்ளே வந்துட்டோமா, சரி ஓகே அப்போ நம்ம ஃபின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல அந்த மைல்ஸ் வராங்களா, அப்போ இங்கே இருக்க ஃபின் என்ன அப்போ இங்கே இருக்க பின் என்ன சொல்கிறானா, சார் மைல்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டீங்களா வெல்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் வந்து நீங்கள் காட் பண்ண போகிற ஐட்டம், அதனால் உங்கள் மிஷினரி கிராப்ஸுக்கு தான் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஃபின் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வந்து என்ன மிஷினரி கிராப்ஸா, அவங்களாம் இதை தள்ளிட்டு போக போகிறாங்க, அது இங்கேருந்து அங்கேயா தள்ளிட்டு போக போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு இலக்கரமான ஒரு வாய்ஸ் வருது. ஃபின் வந்து அப்படியே பின்னாடி பார்க்குறான், ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரோ ஒருத்தர் கையில் கட்டோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த டர்க்கியூ மிஷினரி குரூப்ஸ் அப்படின்னு வந்து ஃபின் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாரும், இந்த டர்க்கியூ மிஷினரி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளோ நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு. ஸோ அதுதான் இந்த குரூப்பு. நோஞ்சானே என்ன பேசிக்கிட்டு இருக்க, என் கண்ணை பற்றி உனக்கு பேசுகிற தைரியம் இருக்கா, ஒழுங்கா உன் கண்ணை திருப்பிடு, இல்லைனா உன் கண்ணை என் ஸ்வாடை வச்சு குத்தி கிழிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னு வந்து ஃபின் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. எப்போ பார்த்தாலும் பம்பளப்பழ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பேன், இப்போ நான் குறுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை பார்த்தாவே வந்து சிரிப்பு தாண்டா வருது, போடா திரும்பி போய் அந்த பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஐயா காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த ப்ளூ ஹேர்காரை வந்து நம்ம ஃபின்னை வந்து இலக்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து பேட் ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னாங்க, ஆனால் அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க எல்லோரும் ஓ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல நான் வந்ததுக்கு அடுத்து இவங்களோட ஆப்பனண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தா ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்டில் இருக்க அந்த மான்ஸ்டரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ ஒரு எஸ்டிமேட் போட்டுக்கிட்டு இருக்கான். போக இந்த ஹியூமன் பேசுகிறானே அவன் தான் இந்த குரூப்போட லீடராக இருப்பானோ, ஆனால் அவனை பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிலையே. சரி ஏதோ ஒன்று நம்ம ஒரு பார்வை அவன் மேலே வச்சுக்கிட்டு இருப்போம். அது போக அந்த ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே அது முடிக்கிற அளவு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நாள் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க கால் வச்சு இன்னொருத்தவங்க கீழே விழுகிறாங்க. ஊப்ஸ் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், ஐயா தாரிப்பா என் கால் வந்து உன் காலை தடுக்கி விட்டுருச்சு, எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்தது நம்ம ஃபின் அப்படியே மொத்தமாக கீழே விழுந்து கிடக்கிறான். எல்லாரும் வந்து ஃபின்னை பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபின்னு கோவம் வந்திருக்கிறான், இவங்க பாஸ்டர்ஸ் எப்போ பார்த்தாலும் இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் இந்த பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி டார்ச்சர் பண்ணுன்னு அப்படின்னு வந்து ஃபின்னு கத்திக்கிட்டு இருக்காங்களா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு ஆக்சிடென்ட்னு, அது போக நீ என்ன அப்செட் ஆகுற, ஏதோ வந்து நீ அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ப்ளூ ஹேர்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு அப்படி அடிக்கிறோன்னா இந்தா வா இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஒரு மர்டர் அண்ட் இன்டென்ட்டை வந்து அந்த ஃபின்னு மேலே விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபின்னுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ வந்து அவன் அப்படியே கீழே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஹெல்மெட் வந்து நம்ம ஃபின்னை வந்து பார்க்குறாங்க, ஃபின்னுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு. அப்போ வந்து அங்கே அந்த ப்ளூ ஹேர்காரை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிய நீ தான் அந்த ஹெல்மெட்டா, நீ என்ன பார்த்தா அந்த கெட்ட பொண்ணு மாதிரியே இருக்கியே, உனக்கும் பேசாமல் ஒன்று பண்ணலாம், நான் அடுத்த தடவை நான் இந்த மாதிரி தெருவில் போகும்போது உன்னை பார்த்தேன்னா உனக்கு கொஞ்சம் பூ வாங்கி தரேன் தலையில் வச்சுக்கோ அப்படின்னு வந்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹெல்மெட் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். வா போகலாம் அப்படின்னு வந்து ஃபின்னிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேர் அமைதியாக போகிறத அந்த ப்ளூ ஹேர்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ப்ளூ ஹேர்காரனுக்கு ஒரு இரிட்டேட் ஆகுது, இந்த பஸ்டர் இருக்கானே என்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறானா அப்படின்னு வந்து அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து ஒரு கொஞ்சம் குண்டா வந்து என்ன பேசுகிறாருன்னா, அவன் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து இக்னோர் பண்ணிட்டு தானே இருக்கான் அப்படின்னு அந்த குண்டு மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கட் பண்ணிட்டு இருக்காருல இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவனை பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல அவனை பார்த்தா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, இது ஓகே தான் நான் அவனை இப்படி வந்து வம்பிழுக்கிறதுக்கு, ஏன்னா
ஏன்னா மற்றவங்களும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த ப்ளூ ஹேர்காரனுக்கு கோவம் வருது. என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் வெறும் ரேங்க் 4 தான், இதனால என்ன நடக்க போகுது, நான் ரேங்க் 3, ஆனால் நான் டெம்பரவரியாக என் கை கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவ்வளோதான், நான் ஒத்த கை இருந்தால் நான் அவங்கள நசுக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு வேற ஒரு சாம்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நல்லபடியாக பேசியிருந்தாலும் அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். இல்லை 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 நான் அப்பெல்லாம் ஒன்று சொல்லி உங்கள் கை நல்லா தானே இருக்குது, நான் அப்பெல்லாம் ஒன்று சொல்ல, சும்மா நம்ம வாட்டுக்கு குடிச்சிட்டு விளாட்லாம் அப்படி தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாய மூடு, நான் உன்கிட்ட எதுவுமே பேசலை, இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பேசுகிறேன்னா நான் அவனை கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சாரி 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 அப்படின்னு அவனோட உயிர் பயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ப்ளூ ஹேர்காரனுக்கு எக்கச்சக்கமான ஈகோ கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. சே, இது எல்லா காரணம் அந்த என்னோட பிரதர் தான், இதெல்லாம் அவனோட ஃபால்ட்டு தான். நான் ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட்டு நான் அந்த ரேங்க் 4 இப்படி நான் அடித்து போட்டுருவேன். அச்சா கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அந்த பனிஷ்மெண்ட் முடியட்டும், அப்போ பார்த்துக்கிறாங்கள அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கும்போது இந்த ப்ளூ ஹேருக்கு மேலே ஒரு ப்ளூ ஹேர்காராக இருக்கா, அது ஒரு அன்னை ப்ளூ ஹேர், இது ஒரு தம்பி ப்ளூ ஹேர்னு வச்சுப்போம். அப்போ அந்த அன்னை ப்ளூ ஹேர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு எந்த மாதிரி சீனும் பண்ணிக்கிட்டு இருக்காத, நம்ம நார்மலாக தான் இருக்கணும், சும்மா அது பண்ணுற இது பண்ணுறேன்னு ஏதாச்சும் பேரை கெடுத்துக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவ்வளோ வேறு வழி இல்லாமல் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது அவன் பேச்ச வேற கேட்க வேண்டியதா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவன் ரேங்க் 2ல் இருக்கனால தான், நான் அவன் ரேங்க்குக்கு மேலே வரட்டேன் அப்போ இருக்கு அவனுக்கு அப்படின்னு இந்த தம்பி ப்ளூ ஹேர்காரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ப்ளூ ஹேர்காரனோட ஈகோ ரொம்ப கிளாஷ் ஆகுது. அவன் ஏற்கனவே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அவனை பார்த்தா கடுப்பாக வருது, ஆனால் அவன் கண்ணை பார்த்தாவே எனக்கு அப்படி அவனை கொலை பண்ணாலும் இருக்குது, அது போக நீ இக்னோர் பண்ணுறால, இதை பண்ணும்போது எனக்கு அவனை அப்படியே கொலை பண்ணும் அளவு கொலவரி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ப்ளூ ஹேர்காரனோட கண்ணெல்லாம் செவந்துக்கிட்டு இருக்கு. அவன் இவ்வளோ கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவனை அப்படியே அங்கிட்டு தள்ளி போட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது என்னது அப்படின்னு பார்க்கும்போது சரி நான் உன்னை கூப்பிடும்போது நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும், பண்ணுவேல அப்படின்னு ஒரு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு யாருன்னு அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.